வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. 8 மாதங்கள் தாங்க இருக்கு. எதுக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழ்நாடோட 2026 தேர்தலுக்காக ரொம்பவே பரபரப்பாக எப்போவுமே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது இன்னும் சூடு பிடிச்சி இன்னும் தீவிரமான வேலைகளில் எல்லா கட்சிகளுமே ஈடுபட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும், இப்போ பேசு பொருளாக இருக்கக்கூடியது அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சுற்றுப்பயணங்கள் தான். ஏன்னா அந்த சுற்றுப்பயணங்கள்ல அவர் பேசக்கூடிய ஸ்பீச்சஸ் அப்படின்றது இப்போ பயங்கர பேசு பொருளா, முக்கியமாக கூட்டணி பற்றி அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி என்னதான்ப்பா அவர் கூட்டணியை பற்றி சொல்கிறாரு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேட்டிவாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன விஷயம், அது எதை பற்றினா இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டு வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2026 தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 8 மாதங்களுமே தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது ரொம்பவே தீவிரமாக பரபரப்பாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக அண்ட் திமுக தான் தமிழ்நாடோட முக்கியமான அரசியல் களங்களாக இருந்துட்டு இருந்த சமயத்தில் இப்போ மாற்றுக் கட்சிகள்லாம் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இப்போ பொருளாக இருக்கக்கூடியது அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர் மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய சுற்றுப்பயணங்களோட ஸ்பீச்சஸ். அதுலேயும் முக்கியமாக கூட்டணி குறித்து அவரோட கருத்துக்கள் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகளை தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்க, அவங்களோட ஆதரவு அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்குமே ரெண்டு விதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் கூட்டணி கட்சிகளை நோக்கியும், சில பேர் தனித்துவமாக யார் இருக்காங்க, கூட்டணி இல்லாம யார் இருக்காங்க அப்படின்றத நோக்கி மக்கள் போறாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்க சமயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அண்ட் பிஜேபியோட கூட்டணி அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்ப வலுப்பெற்ற ஒரு கூட்டணியா இருக்கும். இதுக்கு மேல சொல்லணும் அப்படின்னா மற்ற கட்சிகள்ல கூட்டணி கட்சிகளுக்கு எந்த மாதிரி மரியாதை கிடைக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நீங்க அதிமுகக்கு கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை ரத்தின கம்பளத்துல நாங்க வரவேற்போம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆவேசமா பேசியிருந்தாரு. இதுக்கு நடுவில் அவரோட சுற்றுப்பயணங்கள், அந்த 15 நாள் சுற்றுப்பயணங்கள்ல முதல்லையே கம்யூனிஸ்ட் அண்ட் விடுதலை சிறுத்தை இந்த 2 கட்சிகளை மறைமுகமாக கூட்டணிக்கு கூப்பிட்டிருந்தாரு. அப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த அதிமுக கூடலாம் நாங்கள் கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படின்றத அவங்க டைரக்டாவே சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியையும் இன்டைரக்டா அதிமுகவோட கூட்டணிக்கு அழைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தான் நம்மளோட முதல் எதிரியா இருக்காங்க, திமுக அடுத்தும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒருமித்த கருத்தோட இருக்க கட்சிகள் எங்க கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா திமுக தமிழ்நாட ஆள வரக்கூடாது, திமுகவை எதிர்த்து எந்த கட்சிகள் இருக்கோ அவங்க கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியமே கிடையாது, அவங்கள ரத்தன கம்பளம் வச்சு நாங்க அதிமுகவுக்கு கூட்டணியில இணைச்சுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தாவேகாவை குறிப்பிட்டு, அதாவது தாவேகா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஜேபி அண்ட் திமுக இந்த 2 கட்சிகள் கூட கூட்டணி எப்பவுமே இருக்காது அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு தாவேகாவோட கட்சி தலைவர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும் போது அதிமுகவோட கூட்டணிக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒருமித்த கருத்தோட இருக்கும் இல்லையா, நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்றத தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுமே மறைமுகமா கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. வாய்ப்பில்லை ராஜா. சரி, இவர் கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது, மக்கள் விரும்பும் முதல்வராக இருக்க போறது 2026 தலைவர் விஜய் அவர்கள் தான், எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை மறுபடியுமே பதிவு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 8 மாதங்கள் இருக்குங்க, 8 மாதங்களுக்கு அப்புறம் நான் மாநாட்டில் என்னோட கூட்டணியை பத்தி அறிவிக்கிறேன், அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவரோட பதில சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு கூப்பிடுறத யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல
கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. ஸ்டில் இருந்தாலுமே இது அரசியலுங்க. ஸோ 8 மாதங்கள்ல என்ன வேணா நடக்கலாம், 8 மாதங்களுக்கு அப்புறமும் என்ன வேணா நடக்கலாம். நீங்க அதிமுகவோட பலம் அப்படின்றது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வலுப்பெற்று இருக்கு, இல்ல வலுவிழந்து இருக்கா அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு? 2026 தேர்தல்ல அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி அப்படின்றது வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட மக்கள் கருத்தா என்ன இருக்குன்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then is bye from Divya.